துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்ற சம்பவம் போது இடம்பெற்ற காட்சிகள் தற்போது வசம் கிடைக்கப்பெற்றுள்ளன. தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. இந்த தேர்தல் தொடர்பில் நீண்ட பிரசாரம் தேவை என நான் நினைக்கவில்லை. உங்களின் பெருமதியான வாக்கினை ஒரு குடும்பத்திற்காக மட்டும் வழங்குவதா என்பது தொடர்பில் சிந்தியுங்கள். ஒரே குடும்பத்துக்குள் திருமணம் செய்வது போன்று அல்லது திருமணமாகாத ஜோடி போன்றே தற்போது நாட்டில் நிர்வாகம் காணப்படுகின்றது. இரண்டு பக்கத்துக்கும் சென்று திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ரணிலும் மைத்ரியும் அப்படித்தானே. நாங்கள் எதிர்க்கட்சி என்று அமர்ந்திருக்கும் தேர்தல் அல்ல இது. நாங்கள் அரசாங்கத்தை அமைக்கப் போகும் தேர்தலாகும். கொழும்பு மத்திய தொகுதியில் 55,000 மேலதிக வாக்குகளால் நாங்கள் வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி ஆகஸ்ட் 17 ஆகும் போது பாரிய வெற்றியாக அறிவிப்போம். 1993 ஆண்டு பிரேமதாசரின் மறைவுடன் ஸ்தம்பித்து போன கொழும்பு நகரின் அபிவிருத்தி செயற்பாடுகளை ஆகஸ்ட் 17 நாங்கள் மீண்டும் ஆரம்பிப்போம். நீங்கள் மிக நீண்ட தொலைவிலிருந்து வந்து எதனை உணர்த்துகிறீர்கள்? மஹிந்த ராஜபக்ச, அதாவது முன்னாள் ஜனாதிபதியை எதிர்வரும் 18 இந்த நாட்டில் பிரதமராக்குவோம் என்பதனை உணர்த்தியுள்ளீர்கள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மீண்டும் ஆட்சி அமைக்கும்.